கூலிக்கார மருத்துவ வாய் வார்த்தைகளை நிரப்புங்க. வாய் வார்த்தைகள் அக்னியாவும் ஜனங்களை சொன்னீங்களாம். வார்த்தை ஒவ்வொருத்தரும் உயிர்ப்பிக்கும் செபிகள் வந்தவனெல்லாம் பெருமையில்ல அப்படி நிரப்பி வழியாக அப்படி பாத்திரம் மாற்றுங்க. ஸ்தோத்திரம் கொடுத்த ஆசிரியங்க ஒவ்வொருத்தரை சொன்னாக்களை குடிச்சங்க ஸ்தோத்திரம் எல்லா கருவும் பசங்களோட நாமத்தின் மைக்கா எல்லாம் செய்ய உதவி செய்யுங்க. அது வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. கீபோர்டு வாசிக்கிற தம்பிக்கா ஸ்தோத்திரம் கிருபங்க செபிங்க. ஒவ்வொருத்தரும் ஆணில் செய்யுங்க. அந்த இடத்துல அசைவாடங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறது. பாடலில் 16 அதில் 36 16 36 நம்பர் மறவாமல் நினைத்தீர்கள். மறவாமல் நினைத்தீரையா
348வது பாடல். உள்ளமெல்லாம் உருகுதையா. 340.
புதிய கிருபியினாலே தாங்கி இருக்கிறாரு. சிறுமையானவர்களை தூக்கி அவர் எடுத்து அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். இதெல்லாம் அதிசயம்தான். பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும், என்னைக்கு பிறந்தாங்க அன்னையில இருந்து இந்த நாள் வரைக்கும் அதை எண்ணி எண்ணி நம்ம தூச்சிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு நேரம் தான் நமக்கு காணாது, தூச்சிக்கிட்டே இருக்கலாம். சந்தோஷம் பொங்குதை பாடி ஒரு 5 சில நிமிடங்கள் நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்குது இந்த நாள்ல 61வது பிறந்த நாள். இன்னைக்கு 60 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அதெல்லாம் ஒரு நாள் பிஃபோர். ஏன்னா நாளைக்கு கன்வென்ஷன்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் பிஃபோரா வச்சுட்டாங்க. 60 முடிஞ்சு 61 பிறக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால 60வது ஒரு கல்யாணத்தையும் அவங்க காணும்படி உதவி செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி பெரியவர் இல்லை. கடந்த முறை நமக்கு ஞானராஜ் பிரதர், பூங்குடி சகோதரி அவங்களுக்கு அந்த 60ஆம் கல்யாணத்தை கொண்டாட உதவி செஞ்சாரு. அடுத்து இவங்களுக்கு அதற்கு முன்னாடி நம்ம கலிக்ஸ் சகோதரர் ஜெஸ்ஸி மேரி அவங்களுக்கு இது தொடர்ந்து வந்துக்கிட்டே நல்லவர். அதனால சந்தோஷம் பொங்குது என்னோட அந்த சில வரிகளை பாடி ஆராதிக்க போகிறோம். செய்தியில ரொம்ப நேரம் இருக்காது, பயப்பட வேண்டாம். ஆண்டவர் புதுச்சேரினா திரும்ப பெறுவோம். அதனால நம்ம துதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. ஹalleluya இயேசுவை ரட்சித்தார், துதியை மாற்றினார். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. Thank you.
வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது பெருகும். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரிக்கும் போது இந்த இடத்துல கிருபை பெருகும், அவருடைய வாழ்க்கையில கிருபை பெருகும், நம்ம எல்லாரும் மேல கிருபை பெருகும். அதனால ஒன்று சேர்ந்து நம்ம பாடும்போது கிருபை பெறுகிறது. ரோமர்ல வாசிக்கும் போது மாவும் பெருகிற இடத்துல கிருபை பெறுகின்ற. அதனால இந்த கிருபை பெருகும்படி நம்ம துதிக்கிறோம். நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. நமக்கு அந்த நிர்மூலம் வராதபடிக்கு, சடுதியான பிரச்சனைகளோ போராட்டங்களோ துன்பங்களோ வராதபடிக்கு நமக்கு இந்த கிருபை தேவை. இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் மரணமாக அவர் காணப்படுகிறார். அந்த கிருபை காணப்படுகிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் துதிக்கிறதா. ஆகையினால நம்ம இவ்வளவு நேரம் துதிச்சோம். ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள்ல சகோதரர் வேண்டிக் கொண்டதுபடி சைலஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவான். நானும் அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்காக நானும் ஒரு 10 நிமிடம், ரொம்ப நேரத்தை நீடிக்க மாட்டோம். கர்த்தர் நல்லவர், 10 நிமிடங்கள்ல அதை முடிப்பார் என்று நம்புகிறேன். இப்பொழுது நமது சகோதரன் சைலஸ், நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. என் ஊழியத்தில் எனக்கு வந்து உதவி செய்கிறதுல கத்தரா கொடுத்தக்குள்ள நம்ம வந்து சில மாதிரி ஆண்டோட நாமத்தை வைத்திருக்கோம். அறிமுகப்படுத்துறதுக்கு என்னோட கடமையாக இருக்குது. வயசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் தான். ஆனால் அந்த 2 குழந்தையர் 10 சொல்லுவாங்க. ஆடை பார்த்தா என்னையா சொல்லுங்கயா பலவீனம், ஆனால் எழுந்து அப்படி தான் எங்கள் வார்த்தை இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தேவைப்பில்லை. அதுக்காண்டி நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு நான் தான் என்கிட்ட வந்து காலையில் சொன்னேன், 2 நாள் வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். 2 ஸ்தோத்திரம் பண்ணி கேட்காண்டி 2 பேருமே சேர்ந்து காலையில் வந்து 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் பாட்டு, 1 மணிக்கு மேலே 5 மணி வரைக்கும் வேத வாசிப்பு. 3 நாள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பண்ண முடியல, 2 நாள் பண்ணோம். நேற்று நைட்டில் வந்து ஆண்டவர் வந்த அதிகமான பேசின காரியங்களே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது சொல்ல வேண்டியிருக்க வேண்டாம்ப்பா, கண்டிப்பாக சொல்ல இல்லை மாற்றம்னு சொன்னாங்க. நான் தான் சரி, நம்ம மக்களுக்கு வந்து நல்ல பிரயோஜனமான காரியங்கள் நம்ம ஒன்றுமே மறைக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 20 சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும்னு சொல்லி அவன்கிட்ட ரொம்ப வற்புறுத்தினாங்க தான் அவன் சரி சொன்னான். கர்த்தர் தாமே இந்த பையனை ஆசைப்பாமே. ஆண்டவர் பிரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அங்கே கேட்டுக்கொண்டதன்படி சின்ன சின்ன காரியங்கள் தான் எனக்கு பர்சனலாக பேசின ஒரு சில காரியங்கள். நான் அவரோட உறவாடும் போது என்னோட பேசினார். நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே 12, நான் டைம் போனதே தெரியல, எவ்வளோ மணி நேரம் இருந்ததுன்னு தெரியல. ஒரு 12 மணிக்கு மேலே என்னோட அப்படியே பேச அவர் இடைப்பட்டார். ஒரே பிரச்சனமாக இருந்துச்சு, என்னாலலாம் தாங்க முடியல. நான் எவ்வளோ வயசு தான் இருந்தாலும் கூட என்னால் அந்த என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ரொம்ப புல்லரிச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரே அழுகை, என்னால் அழுகை கூட கட்டுப்படுத்த முடியல. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நிறைய காரியத்தை குறித்து பேசினார். நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசின ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. சில பேரோட ஜெபம் வந்து அவரோட, நான் வந்து இவ்வளோ நாள் நிறைய இடத்துல வந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜெபமா சொல்லி கொடுத்துருக்கும் போது நானும் சில பேர் இத்தனை பேர் ஜெபம் பண்ணியும் இந்த தமிழ்நாட்டில் ஏன் ரொம்ப எழுப்புதல் வரல அப்படின்றத நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். ஏன் ரொம்ப எழுப்புதல் வரல அப்படின்ட்டு. அப்போ என்னோட பேசின ஒரு காரியம், ஏன்னா நான் வந்து இயேசுப்பட்ட எல்லா டைமும் பேசிகிட்டு இருப்பேன்.
எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து என்னை ஆண்டவரே சார்ந்திருக்க வச்சனால எதுனாலும் நான் அவர்கிட்ட கேட்பது வழக்கம். அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்கறதில்ல. நான் இப்போ வந்து நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்வதுன்னு தெரியல. நான் நினைச்சா அடுத்த செகண்ட் எங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு. அவரோட பெரிதான கிருபை கண்டிப்பா உங்களுக்கும் செய்வார் நான் நம்புறேன். ஏன்னா அவரை நம்புறவங்களுக்கு அவர் கைவிட மாட்டார், நம்புறவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சரி, ஒரு சின்ன காரியம், ஏன் நமது ஜெபம் தெய்வ சமூகத்தில் கேட்கப்படுவதில்லை? நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு அங்கிள் சொன்னாங்க, ஆலோசனை சொன்னாங்க. ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு வயசுலாம் கிடையாது. பட் சின்ன நான் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு காரியங்களை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன் நமது ஜெபம் வந்து தெய்வ சமூகத்தில் கேட்கப்படுவதில்லை? எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யக்கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபத்தை நிறைய பேர் வந்து அப்பா என் ஜெபத்தை கேளுங்கப்பா எப்போ கேட்பாரு? ஒரு பக்கம் ஆண்டவர் வந்து நம்ம ஜெபத்தை எப்படி கேட்பாரு, எப்போ கேட்பாருன்னு ஒரு சின்ன காரியத்தை மட்டும் பார்த்துருவோம். நம்ம இடத்துல எப்படி ஜெபிக்கணும், முதல் எப்படி அவரிடத்துல ஜெபிக்கணும், எப்படி வழக்காடணும், அவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும். ஏசாயா 59:4. நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அவர்த்தமா பேசுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து அக்கிரமங்களை பெறுகிறார்கள். முந்தின வசனத்தை மட்டும் வாசிங்க. நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை. ஆமென். அந்த நாட்கள்ல நிறைய பேரு கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட ஜெபத்தை கேட்க போறான்றது என்ன சொன்னார். ஐ மீன் என்னோட ஜெபத்தை கேட்க போறான்றது சொன்னார். எப்படின்னா நம்ம அவருடைய சத்தியத்தின்படி வழக்காடும் போது, இந்த சத்தியத்தின்படி நான் கேட்கும் போது கண்டிப்பா அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்காண்டி செய்ய முடிக்க போறேன்னு சொல்லி என்னோட பேசினாரு. அப்போ அந்த வசனத்தை அங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுறாராம். என்ன ஒரு நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுவோம்ல, அது மாதிரி ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரு. வாசிக்கலாமா? ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை கண்டு விண்ணப்பம் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் எப்படி? சத்தியத்தின்படி வழக்காடும். அப்படி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆள் சொல்லி ஆச்சரியப்படுறார். எனக்கே இதை வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறேன். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த நாட்களில் எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள நான் குறை சொல்றேன், நான் பார்த்த ஒரு காரியத்தை சொல்றேன். என்னோட தனிப்பட்ட விதத்துல அதான் சொல்லிட்டேன், என்னோட தனிப்பட்ட விதத்துல பேசின ஒரு காரியம். இப்போ ஏன் வந்து அவங்கெல்லாம் ஜெபம் வந்து கேட்கப்படல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏன் ஜெபிக்க கேட்க. இப்போ எங்க வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். நாங்கள் தெற்குமேடு சபைக்கு நானும் அங்கே போய் கொண்டிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அல்சர்ல வந்தாங்க, அல்சர்னு சொல்லி வந்தாங்க. ரொம்ப மாச காலமா இருந்தது. இப்போ நடந்த ஒரு சம்பவம். அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு அல்சர் இருந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ ஜெபிச்சோம். மறுவாரம் பாருங்க பைக்ல வந்தாங்க. பைக்ல வந்தோடனே பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவங்க சொன்ன ஒரு காரியம், இது வரைக்கும் நான் பைக்ல போல, இன்னைக்கு பைக்ல வர கிருபை செஞ்சிருக்காருனாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வராங்க, நான் சுகமாயிட்டேன், எனக்கு ஒரு அல்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. காரணம் என்ன? நாங்க அங்க ஜெபத்தோட போய் நிக்கிறோம், அவங்களுக்காண்டி இங்க அழுது புலம்பணும். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. காரணம் என்ன? வேத வசனத்தை விட நாங்க ஜெபிச்சோம். இப்போ மார்க் 16:17 படி நாங்க கையில வச்சு ஜெபம் பண்ணேன். வியாதி அதை வாசிக்கலாமா? ஒரே ஒரு விஷயம் வாசிக்கலாமா? மார்க் 16:17. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாவற்றை குடிப்பார்கள், அவர்களை சேதப்படுத்தார்கள், வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது இதான் முக்கியமான வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். ஆண்டவர் எழுப்புதல் செய்யக்கூடிய காலம் வந்தாச்சு.
அவர் கிரியை செய்யக்கூடிய காலம் வந்தாச்சு. அதை விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அது என்ன கொண்டு மட்டும் இல்லை, உங்களை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு எதுக்காண்டி இந்த விஷயத்தை ஷேர் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வார்த்தை மூலமா நிச்சயமா நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒருத்தங்க ஒரு காரியம் அப்படின்னா கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வசனத்தின் படி ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 16:17 படி நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாகணும்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா அந்த வியாதிகள் நீங்கும். முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகவும் 14:7 வாசிக்கலாமா? ஒரு 2 வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 நாளாகவும் 14:7. இதுல பார்க்கும்போது கர்த்தரை தேடினால் வாசிக்கலாமா? அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலகங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா அவரை உண்மையா தேடணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும், என்ன ஒரு கவலை இருக்கட்டும், அவரை உண்மையா கூப்பிடுங்க, மனசார கூப்பிடுங்க. மனசார இந்த ஒரு காரியத்தினால வேண்டி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவர். நீங்க செய்யற காரியம் எல்லாம் வாய்க்கும். அடுத்ததா ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கலாமா? 1 முதல் 1ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 1ஆம் வசனத்துல இருந்து வாசி பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு வேத்தாம மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்துல நீங்க பிரியமா இருக்கணும். இதுதான் தேவன் சொல்ல விரும்பின ஒரு காரியம். சத்தியத்தின்படி நம்ம கூப்பிடணும். இந்த வசனத்தை சொல்லி நீங்க அவரிடத்துல என்ன விண்ணப்பனாலும் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவர். அவரை உண்மையா தேடினீங்கன்னா நிச்சயமா செவி கொடுப்பார். அந்த வேதத்தை இன்னும் அதிகமா வாசிக்க நினைங்க. இப்போ நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன். நம்ம ஆன்டி நல்லதாய் ஆன்டிக்கு வசனம் வாசிக்க ரொம்ப தாகமா இருந்துச்சு. அப்போ நான் பார்க்கும்போது ஆடியோ பைபிளை சொன்னேன். இப்போ ஆடியோ பைபிள் வசதி இருக்கு இல்லையா, அவங்களால படிக்க முடியலன்னா கூட அந்த ஆடியோ பைபிள் நான் சொல்லும்போது அவங்க அதை இறக்கி வச்சுட்டு சும்மா இருக்கல, அந்த இன்ஸ்டால் பண்ணி சும்மாலாம் வைக்கல. அவங்க நான் பார்க்கும்போது அந்த காய்கறி வெட்டினாலும் அந்த வசனத்தை போட்டு விட்டு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எதுக்காண்டி சொல்றேன், அந்த வசனத்தின் மேல உள்ள தாகம் உங்களுக்கு அதிகரிக்கும் போது, அவர் உண்மையா தேடும் போது நிச்சயமா அவர் செவி கொடுப்பார். அதனால அவருடைய சித்தத்தின்படி, அந்த வசனத்தின்படி நீங்க கேட்டு பாருங்க. அவருடைய சத்தியத்தின்படி நீங்க வேண்டி பாருங்க. கர்த்தர் உங்க காரியங்களை எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். உங்கள் ஜெபங்களை நிச்சயமாக கேட்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை 10 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு முடிக்கிறதுக்கு பேசப்படுறேன். இப்போ நமக்கு ஜெபம் கேட்காதபடிக்கு எது நமக்கு தடையா இருக்கு? நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கு. அப்ப நம்முடைய பாவங்கள் போகணும்னா என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியம் தான். சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? வழக்காடணும். அப்படின்னா அங்கே அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அன்னைக்கு அந்த பிறந்த நாளுக்குள்ள காரியங்களை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்க போறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை மட்டும் தயவு செய்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய். அப்போ உபதேசம் வசனம், வசனத்தை சொல்லும் போது நீங்க கேட்கிறீங்க. அப்ப கேட்க நம்ம பாவம் என்னது பரிசுத்தமாக, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கும். அதனாலதான் நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோம். பிரசங்கத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவதற்கு காரணம், பிரசங்கம் நம்ம பண்ணும்போது நான் சொன்ன அந்த சத்தியத்தினால
இந்த பிரசங்கத்தினாலே நீங்களும் நானும் சுத்தமாக இருக்கணும். ஆமென். ஏசாயாவை நம்ம வாசிக்கும் போது ஒரு அந்த ஐயோ நான் அக்கிரமம் நிறைந்தவன், நான் பாவம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா சொல்லக்கூடாது. அந்த வாசிக்க வேண்டாம், நேரம் ஆகிடும். அப்பொழுது அந்த தூதன் வந்து ஒரு குரட்டுனால ஒரு அக்கினி கழுவை எடுத்து அந்த உதட்டை தொடுதான். உதட்டை தொட்ட மாத்திரத்துல ஐயோ நான் பாவம் நிறைந்து இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற, நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே அதை தொட்ட உடனே நீ இப்பொழுதே பரிசுத்தமா இருக்கிற அப்படிங்கிறாங்க. தொட்ட மாத்திரத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உதடுகள்ல தேவ வசனத்தை, அக்கினினா எது? அந்த அக்கினி எடுத்து தொட்டாருன்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தை அக்கினியை போலும். இறைமையா 23:29 என் வார்த்தை அக்கினியை போலும். அந்த வார்த்தை தான் அக்கினி. அந்த அக்கினியான அந்த வார்த்தையை நம்ம உதடுகளினால உச்சரிக்கும் போது நாம சுத்தமாக இருக்கிறோம். அல்லது நம்முடைய செவிகளினால கேட்கும் போது நாம சுத்தமாக இருக்கிறோம். அப்போ நம்ம சுத்தமா இருக்கும்போது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகினால இந்த பிரசங்கம் நம்மை சுத்திகரிக்கிறது. வேத வசனத்தை நீங்க வாசிக்க சுத்திகரிக்கப்படுகிறீங்க. இந்த வேத வசனத்தின்படி நீங்க கேட்கும் போது அது பரிசுத்த ஒரு ஜெபமாக இருக்கிறது. உடனே அதை கேட்பார். அதனால 1 யோவான் 5:14 படி அவருடைய சித்தத்தின்படி எதையாவது நாம் கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி கொண்டிருக்கிற அவருடைய வசனத்தை நம்ம சொல்லும் போது அது பரிசுத்தம். வசனம் தான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தமான வசனத்தின்படி நம்ம கேட்கும் போது நமக்கு செவி கொடுக்கிறார். அதுதான் நானும் வந்து அந்த வசனத்தை தான் ரொம்ப முக்கியமா தேடணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த வசனத்தை தேடுற வரைக்கும் நமக்கு விடுதலை கிடைக்காது. அந்த வசனத்தை நம்ம தேடிட்டோம், அதாவது வசனம் வருது வரைக்கும், கிடைக்கிறது வரைக்கும் சொல்லணும். 38 வருஷம் வியாதியா இருந்தாப்புல அந்த வசனம் அங்க வந்துச்சு, வார்த்தை வந்தது. வார்த்தை வந்த உடனே அந்த 38 வருஷம் வியாதியா இருக்கிறவன் என்ன செஞ்சான்? உடனே. அப்போ வசனம் வரணும். அன்றைக்கு மனுஷகுமாரனாக அந்த மாம்சத்துல இருந்தார். வசனம் நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அது வந்த உடனே விடுதலை ஆயிருவீங்க. அந்த வசனம் நம்மளுக்கு தெரிய செய்யும். அதனால நீங்க தேடி வாசிக்கணும். என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வசனத்தை தேடி வாசிக்கணும். சரி, போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு லூக்கா 2ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ தெரியல, நேற்றைய தினத்துல நான் இன்னைக்கு ஐயா தான் வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நேற்றைய தினத்துல இந்த வசனத்தை என்னுடைய செவிகள்ல துதித்து கொண்டிருந்தது. ரொம்ப சுவராசியமா இருந்துச்சு. சரி, ஐயா கொடுத்தாங்கன்னா கடைசியில ஜெபிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அந்த ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க நினைச்சேன். அப்போ இன்னைக்கு பிரதர் தான் சொன்னாங்க, இல்ல ஐயா ரொம்ப பிஸியா இருப்பாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிருந்தாங்க. அது போகட்டும். அதனால இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் இதை சொல்லுவோம். இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்க போறோம். லூக்கா 2:11 வாசிப்போமா? அதுல 10ல இருந்தே வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதான் உங்களுக்கு அடையாளம். அப்போ இதுதான் அடையாளம். இன்னைக்கு இந்த என்ன நகர்? பாரதி நகரா? கௌரி நகர். இந்த கௌரி நகர் 1வது தெருவிலே இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, இன்று அருமையான பர்னபாஸ், சந்திரசேகரன் என்கிறதான பர்னபாஸ் இன்று என்ன செய்யறாப்ல இந்த கௌரி நகரிலே பிறந்திருக்கிறார். பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். பிறந்திருக்கிறான்னு சொல்றத பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். அது என்னன்னா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியா. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுறது
ஏதோ பேஷன் அப்படின்லாம் நிறைய பேர் இதெல்லாம் சொல்றாங்க. நமக்கு அது கொண்டாட்டம். நமக்கு என்னது? அது மிகுந்த, பாருங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நச்சு. இதுல என்ன ரகசியம் அப்படின்னா, இதுக்கு ஒரு அடையாளம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு ஒரு அடையாளம்? இந்த அருமையான என்ன பரமபாஸ் சகோதரருக்கு அங்க எப்படிப்பட்டவராக அங்க காணப்படுகிறாராம்? முன்னணை. அந்த முன்னணைன்னு சொல்லும்போது நமக்கு அங்கே மாட்டு தொழுவத்துல நம்ம அதை சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த வேதத்துல ரகசியத்தை சொல்லும்போது, முன்னணை என்று சொல்லும்போது இந்த உதடு தான் முன்னணை. ஜல்லே சொல்லுவோமா? அதை ஏசையால தான் முன்னாடி சொல்லிட்டேன். அந்த அக்னி தழலை கொண்ட தொட்ட உடனே அது சுத்தமாகிறது. இந்த மிகுந்த சந்தோஷமான அந்த நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த பிள்ளைகளை துணிகளில் சுற்றி, பிள்ளையை துணிகளில் சுற்றி, வெறும் துணி இல்லை, என்னது? துணிகளில், துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைச்சிருக்காங்க. அப்ப அது என்ன துணிகள்? நிறைய துணிகள்னா கந்தை துணிகள். கந்தை துணிகள்னா ஆண்டவர் கந்தை போன்று இருக்கிற நம்மை தான் அவரை சுற்றி வைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நம்மை சுற்றி வைத்துக் கொள்கிறது யார் தெரியுமா? கந்தை போன்று இருக்கிறவங்க. கந்தை போன்று இருக்கிறவங்கன்னா அந்த கிழிஞ்சது அப்படின்னா என்னது? நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அந்த இருதயம் உள்ளவர்களை தம்மை சூழ அங்கே சுற்றி வைத்துக் கொள்கிறார். அவங்க ரொம்ப அவங்க தான் அந்த குளிருக்கு அவங்க தான் சரியானவங்க. அந்த குளிரை போக்கக்கூடியவங்க. ஆண்டவருக்கு அது ரொம்ப உகந்தவங்களாக காணப்படக்கூடியவங்க. ஆகினால் தேவனுடைய அந்த சங்கீதம் 51 பாருங்கள், அதை சொல்லப்பட்டது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 57:15 என்ன சொல்லப்படுது? வாசிங்க. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் என்ன செய்றாரு? வாசம் பண்ணுகிறார். இந்த இந்த இருதயமாகிய அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். மாட்டு தொழுவம்னு சொல்லும்போது மாட்டு தொழுவத்திலையும் அது முன்னணியில கிடைத்திருக்க காரணம். மாட்டு தொழுவங்கிறது நம்முடைய இருதயம் தான் ஒரு மாட்டு தொழுவம். மாட்டு தொழுவத்துல என்ன இருக்கும்? ரொம்ப சுமல் வரும் இல்லையா? பயங்கரமான சாணி இருக்கும், அந்த மாதிரி அந்த பெய்த மூத்தரம் இருக்கும். அது ரொம்ப பேட் ஸ்மெல் வரும், ரொம்ப கெட்ட ஸ்மெல் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அங்கே வராது. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளவு என்னதான் சுத்தமாக பண்ணாலும் கூட அது கொஞ்சம் அருவருப்பான ஒரு, அது என்ன அப்படின்னா, அந்த மாடு வந்து சாணி போட்டுச்சுன்னா என்னதான் நீங்கள் குளிப்பாட்டி பாருங்க, திரும்பவும் அதிலே தான் திரும்ப சாணி ஆக்கிடும். அதிலே மூத்திரம் பெஞ்சிருப்போம், அதிலே படுத்திருப்போம். இப்படி மிருகத்தை போன்று நம்ம காணப்படுகிற அந்த மாட்டு துருவத்தை போல காணப்படக்கூடிய வலது கைக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாத சின்னங்களாகிய நம்முடைய இருதயத்துல அவர் பிறந்திருக்கிறார். அந்த பிறப்பு தான் உண்மையான பிறப்பு. அல்லேலூயா. இவரும் மறுபடியும் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இந்த அருமையான சகோதரர் மறுபடியும் பிறந்திருக்கிறார். இந்த முன்னணியில அங்கே கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னா, அங்கே ஏசாயா 66:2 வாசிக்கும் போது, ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவங்க. அந்த நொறுங்குண்ட இருதயம் மட்டுமில்ல, ஆவில் நொறுங்குண்டவங்க அவருடைய வசனத்துக்கு என்ன செய்வாங்களாம்? அஞ்சு நடுங்குகிறவங்களை ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கிறார். வசனத்துக்கு கொஞ்சம் பயப்படக்கூடியவங்க. நாங்கள் பழகி கொஞ்ச நாள் இந்த ஊழியத்துக்கு முன்னாடிலாம் வருவாங்க. ஹாய் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், தேங்க்யூ, வந்தமா அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. பல மணி நேரம், சில சமயத்தில் 11:30 வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க. நான் நினைப்பேன் சிஸ்டர்லாம், ஐயோ அவங்க பார்த்து திடீர்னு பயப்படுவேன். இப்போ திட்ட மாட்டாங்க நினைக்கிறேன். ஆரம்பத்தில் எப்படியோ தெரியாது. இப்போ எத்தனை மணி? 11:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அங்கேருந்து வருவாங்க, ஓடி வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொன்னாலும் சரி, அவங்க கடவுளுக்கு அந்த வசனத்தை சொல்லும் போது அஞ்சு நடுங்கக்கூடியவங்களாக காணப்படுகிறாங்க. ஒவ்வொரு நாள் ஓடி வந்துடுவாங்க. இப்போ 2 நாள் அவங்க தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த பிறந்த நாளை காணுவதற்காக. இது மட்டுமல்ல,
அவங்களுக்கு சபையில வந்து கன்வென்ஷன் அங்கே நடக்க போறது, அதற்காகவும் ஜெபிக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, அதற்காகவும் ஜெபிக்கிறாங்க. ஆகியவற்றுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி அந்த ஆவின் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை என்ன செய்வேன்? உற்று நோக்குவேன். ஏன் இந்த அந்த நமக்கு நான் உடனே முழுமையாக சொல்லலை, அந்த முன்னணியில் கந்தை துணி அப்படின்னா என்னங்கிறது நமக்கு பார்க்க போறோம். சீக்கிரத்தில் முடியும். கந்தை துணி அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது முன்னணியில் கந்தை துணியில சுற்றி முன்னணியிலே கிடக்க காண்பீங்க. அதுதான் அடையாளம். அவங்களை கொண்டுதான் மிகுந்த சந்தோஷம். இந்த வீட்டுல இவங்க போற இடங்கள்ல மிகுந்த சந்தோஷம் வரணும்னா கந்தை துணினால நம்ம சுற்றப்பட்டிருக்கணும், முன்னணியில கடத்தப்பட்டிருக்கணும். அது முன்னணியில கடத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு சந்தோஷம். சரி, அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இதை பாருங்க. 1 சாமுவேல் 24:14 அந்த கந்தை துணி என்னன்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? செத்த நாய், தெள்ளு பூச்சி. இந்த அவர் சொல்றாரு, செத்த நாயும் தெள்ளு பூச்சி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் டாக்டர், நான் கலெக்டர், நான் வந்து என்ன பிஎஸ்சி, எம்எஸ்சி, நான் என்னெல்லாமோ முடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு அதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இவர் என்னதான் முடிச்சிருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு? நான் செத்த நாய், தெள்ளு பூச்சி. இதுதான் கந்தை துணி. கந்தை துணி அது சுற்றப்பட்டிருக்கணும், அது முன்னணியில கடத்தப்பட்டிருக்கணும். இதுதான் உங்களுக்கு அடையாளம். உங்களை பார்க்கும்போது அந்த அதுக்கு நேராக தான் நிறைய வேற நட்சத்திரம் அதுக்கு நேரம் வருது. அந்த துணி அந்த துணியில சுற்றிப்பட்டு இருக்கிற அந்த முன்னணியில் கடத்தப்பட்டிருக்கிற அந்த குழந்தை பார்ப்பதற்கு, அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு சாஸ்திரிகள் வராங்க, ஞானிகள் வராங்க. ஆகிய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த கந்தை துணியினால நம்முடைய நாவு சுற்றப்பட்டிருக்கணும், நம்முடைய இருதயம் சுற்றப்பட்டிருக்கணும். அது முன்னணின்னா உதட்டில் இருக்கணும். என்னது இருக்கணும்? அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவை என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தெரியும். இன்னும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம். யோபு 40:4 என்ன சொல்லுறது? இதோ நான் ஈசன், இதோ நான். இப்படி இந்த கந்த துணியெல்லாம் நீங்க பாருங்க. இந்த கந்த துணிகள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்கன்னா யாரு இப்படி சொல்ல முடியும்? இவங்க உத்தமனா இருக்கிறாங்க, தேவனால் புகழப்படக்கூடிய யோபு என்ன சொல்றாரு? இதோ நான் ஈசன், இதோ நான் ஈசன். யார் சொல்ல முடியும்? கந்தை துணியை பார்த்தீங்களா? இவங்க தான் கந்தை துணி. அடுத்து சொல்லப்படும் நெகேமியா 1:7 பார்க்கும்போது, உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடக்கும். நாங்களாம் யாரு? கெட்டவங்க. நான்லாம் நீங்களே அப்படி சொல்ல முடியுமா? நான்லாம் ரொம்ப கெட்டவா அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? யாராவது ஒண்ணு சொல்லியாச்சுன்னா துணிகரமா சொல்லிடக்கூடாது. ஆமா, நம்ம எல்லாம் யாரு? எப்படிப்பட்டவங்களாம்? கெட்ட பரிசுத்தவான் சொல்றாரு நெகேமியா. இதுல இருக்கிற எல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நான் கெட்டவன் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம வாசிப்போம். அது மிகவும் கெட்ட, வெறும் கெட்டவன் இல்லை, மிகவும் கெட்டவன் அப்படிங்கிறாங்க. அடுத்து 1 தீமோத்தேயு 1:15-16 வாசிக்கும் போது, அந்த பாவிகளை ரட்சிக்கும்படி தேவன் இந்த பூமியில வந்தாரு. அந்த அவர்களில் நான் எப்படிப்பட்டவன்? பிரதான பாவி. நான் யாரு? பிரதான பாவி. எவ்வளவு பெரிய கமாலியருடைய பாதத்தில் அமர்ந்து கற்று வேதத்தை நல்லா தேர்ந்து, அவரை போல வேதத்துல தேர்ந்தவங்க கல்விமான் யாருமே கிடையாது. அப்படி அழகாக, எவ்வளவு அழகாக பெரிய பெரிய அவங்க யார்கிட்ட? அரசர்களுக்கு மத்தியெல்லாம் அவர்கிட்ட உத்தரவு கொடுக்குறாரு, நீ கொஞ்சம் குறைய என்ன வந்து கிறிஸ்தவனா நீ மாத்திருத அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு பேச்சு திறமை உடையவர். மோசே அங்கே திக்குவாயா இருந்தார். ஆனா இவர் அப்படி இல்லை. அவ்வளவு கல்விமானுடைய நாவம் அவருக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னு தான் சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து எவ்வளவு அழகா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் பாவிகளெல்லாம் பிரதான பாவி அப்படிங்கிறாரு. அடுத்து 1 ராஜாக்கள் 19:4 என்ன சொல்றாரு?
நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. யார் சொல்லுதா? எலியா சொல்லுதா? இதான் கந்தை துணி. கந்தை துணியோ கர்த்தருக்கு கந்தை துணியோ கர்த்தருக்கு. யாருக்கு கந்தை துணி? யாருக்கு? கர்த்தருக்கு. இப்படிப்பட்ட உதடுகள் அதான் முன்னணி. நம்முடைய உதட்டுல இந்த மாதிரி இருக்கணும். எப்பொழுது பார்த்தாலும் அப்படியே சமூகத்துல அங்கே சொல்ற பார்க்கிறோம். அடுத்து மத்தேயு 19:17, மார்க் 10:18, லூக்கா 18:19 வாசிக்கும் போது, இயேசு என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன். இயேசு கூட எப்படி சொல்லுதாரு? பரமபிதா, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவன் சொல்றாரு தன்னை பிதாவுக்கு முன்னாடி நம்மை கற்றுக் கொடுக்கும்படி, நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி, நான் நல்லவன் அல்ல. அவரே இப்படி சொல்லுத. அவருக்கு அது கெட்டவர் கிடையாது. அவர் தான் நல்லவர். பிதா நல்லவர், பிதாவை தவிர நல்லவர். ஆனா நமக்கு நம்முடைய உதட்டுல அந்த அளவுக்கு தாழ்மையுள்ள அந்த உதடு வேணும். அதான் முன்னணி. கந்தை துணி. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும், அங்க வேதம் சொல்லுது, தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணுகிறவங்க. ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க என்னமோ என்ன பைத்தியக்கார மாதிரி எண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன். ஆமா, நம்ம பைத்தியக்காரன் தான். நம்ம யாரு பைத்தியம் சொல்ல முடியுமா? ஏன்னா பைத்தியக்காரன் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பைத்தியக்காரின்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீ அப்படின்னு நம்ம சண்டை போட்டுருவோம். நம்ம எல்லாம் பைத்தியங்கள் தான். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு இன்னும் பட்டங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாசா நாட்டு எருமை மாடுகளே, எருதுகளே. நமக்கு வேதத்துல அப்படி இருக்கு, வேதத்துல எழுதிட்டு இருக்கு. இன்னும் ஆண்டவர்களா நம்மள சொல்லும் போது, விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு குட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம விரியன் பாம்புனா நாவே கீழே அவ்வளவு, நம்முடைய நாவை எப்படி இருக்குது? விஷ நிறைந்ததா இருக்கு. இருதயத்துல கசப்பு இருக்கும், வெளியில பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, அந்த கசப்பு நிறைந்து நம்ம ஒத்துக்கொள்ளணும். சில வேளைகளை நம்ம நடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. எத்தனையோ காரியங்களை நம்ம தவறு செய்கிறோம், நிச்சயமா செய்கிறோம். ஆனா இப்படி சொல்லணும், நம்ம ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, தன்னை ஒரு பொருட்டாய். ஆகினால இந்த மிகுந்த ஒரு நற்செய்தி அப்படின்னா, இப்படிப்பட்டவங்க இதுதான் உங்களுக்கு அடையாளம். இவங்க தான் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த பிள்ளைகள். அல்லேலூயா. இவங்களை கொண்டாடும். இதைத்தான் கொண்டாடணும். இவங்க பாவியா இருந்த அந்த 2 பேரும் செடிக்கு போகும்போது சொல்றாங்க, ஒருத்தர் பெரிய ஐஸ்வர்யமானா நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றான்? பாவியா இருக்கிற என்மேல் கிருபையாய். இவங்களை நீங்க கண்டுபிடிக்கணும், இவங்களை குறித்து நீங்க கொண்டாடணும். அவங்களுக்கு நேராக அவங்களிடத்துல நட்பு வைக்கணும், அவங்களிடத்துல உறவு வைக்கணும். நான் ரொம்ப மேட்டுமையான இருதயம் இருக்கிறவங்க பக்கத்துல போகவே இல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட உதடுகள், அந்த முன்னணி, இதுதான் உங்களுக்கு அடையாளம். இந்த பிறந்த நாளை நாங்க ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னா, இந்த கொண்டாட்டத்துக்கு நாங்க வருகிறோம்னா, அவங்க எப்பொழுதும் சொல்லக்கூடிய அவங்க அந்த உதட்டில், அந்த முன்னணியில பாத்தீங்கன்னா, பாவியா இருக்கு எனக்கு இந்த கிருபை. அந்த தம்பி சின்ன பையன் தான். ஐயோ, அவங்க சொல்றதுக்கு இன்னைக்கு கூட சொன்னாங்க, இன்னைக்கு கூட என்ன இடத்துல சொன்னாங்க, எங்க 2 பேருக்கும் ஒரே மனம் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பாருங்க, ஒரு சிறு பையன் சொல்லாம, நான்லாம் இன்னும் சின்ன பிள்ளை தான், நானும் சின்ன பிள்ளை தான், இப்பதான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய கற்றுக்கிடணும். ஐயோ, நான் வாழ்க்கையில நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 30 வயதுல அங்கே ஊழியம் செய்தார். நமக்கு ரொம்ப லேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த பிறந்த நாளை ஏன் கொண்டாடுறோம்னா, 60வது வயதுல இந்த ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு 30வது வயதுல செஞ்சாரு. நம்மளாம் ரொம்ப லேட்டா வந்ததுனால இந்த 60வது வயதுல அவருக்கு இந்த ஊழியத்தை எத்தனையோ பேருக்கு. எனக்கு ஒரு பிரதர் தெரியும், அவர் நான் ரிட்டையர்ட் ஆனோடனே ஊழியத்துக்கு தான் வரணும்னு சொன்னாரு. அவருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, செல்வங்கள் நிறைய இருக்கு. எங்கேயாவது போனாலும் கூட அவருக்கு காணிக்கலாம். அவ்வளவு பணக்கார, அவ்வளவு தெரியும். இந்த பிரதருக்குலாம் தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அந்த ஒரு தீயணைப்பு துறையில எஸ்ஓவா இருந்தாரு.
நல்ல ஒரு அதிகாரியா இருந்தாரு, நல்ல சம்பளம். அவங்க மனைவி டீச்சர், அவங்க பையனும் அதுல கவர்மெண்ட் உத்தியோகத்துல. அங்க நல்ல சம்பளம், நல்ல வீடு எல்லாமே இருந்து கூட அவங்க அங்க போனாங்கன்னா காணி கிளம்புவாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த சகோதரை நான் பார்க்கிறேன், அந்த இங்க இருந்து தெற்கு மட்டுக்கு போனோம்னா பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாக, எவ்வளவு எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் அந்த பென்ஷன் வருது, கொஞ்சம் தான், அதுல வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்கும் கிடைக்காத மகா பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. அதனால இந்த முன்னணியில் கிடைத்திருக்கிற காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி இதுதான். அந்த இயேசுடைய அச்ச அடையாளங்கள் உங்களிடத்துல காணப்படணும். நீங்களும் கண்டுகொள்ளுங்க. அப்படிப்பட்டவர்களோடு கூட நம்ம என்ன செய்வோம்? கொண்டாடுவோம். அப்படிப்பட்டவர்களோடு கூட புசிப்போம். அப்படிப்பட்டவங்க தான் நமக்கு உண்மையான சொந்த பந்தங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பூங்குடி சௌரி, அந்த சௌரி தான் சொல்லுவாங்க, நீங்க தான் எங்களுக்கு உண்மையான சொந்தம் அப்படிம்பாங்க. உரிமை இங்க இருக்கிறாங்க, நீங்க தான் எங்களுக்கு சொந்த குடும்பம், நீங்க தான் எங்களுக்கு நல்ல உறவு அப்படிம்பாங்க. ரொம்ப ஆச்சு, நம்ம தான் ஒரே குடும்பம் அப்படிம்பாங்க. அதுல இப்ப பாருங்க, நீ கூட சந்தோஷமா அங்க வந்திருக்கிறதுக்கு காரணம், நமக்கு தெய்வம் மறுபடியும் பிறந்த அந்த குடும்பங்களுக்கு அவங்க போகணும்னு ரொம்ப வாஞ்சிப்பாங்க. அவங்களா வந்து வாஞ்சித்து அந்த அவங்க கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஓ, இதுவும் ஒரு நமக்கு ஒரு சொந்த குடும்பம். கொஞ்சம் இல்லையே சொல்லுவோமா, நம்ம குடும்பம் 1, 30, 60, 100 என்ன செய்யணும்? பழகி நம்ம பெருகிட்டே இருக்கணும். இப்போ நம்மளை தாழ்த்த நம்மளை தாழ்த்தும் போது நம்ம இடத்துல வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அங்கே நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த லூக்கா 18:13 பாவியா இருக்கிற மேல் கிருபையாய். ரெண்டாவது ஒரு காரியமாக அதை நான் சொல்லி சீக்கிரமா சொல்லி இன்னும் ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 9:6 அதுல என்ன சொல்லு? நமக்கு ஒரு பாலகன் இருந்தார், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல இருக்கும். அப்படின்னா அந்த சகோதரனுடைய பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம்னா முதல்ல தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர் சுமக்கிறவராய் காணப்படுகிறார். ஜல்லே சொல்லுவோமா? இப்போ மருமகம் வந்தாச்சு, ரெண்டாவது ஒரு பேரன் வந்தாச்சு, ஒரு பேத்தி வந்தாச்சு. முதல்ல மனைவி, 2 பிள்ளைகள். இப்போ ஒரு மருமகம் வந்தாச்சு, ஒரு பேரனும் பேத்தி வந்தாச்சு. இத சுமக்கணும். என்ன செய்யணுமா? சுமக்கணும். அவ்வளவுதான், என் கடமெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க பெரியாட்டு, நீங்க உழைக்கணும், நீங்க சாப்பிடணும், நீங்க போகணும் அப்படின்லாம் இல்லை. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். அல்லேலூயா. முடிவு வரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளே பிள்ளைகளுக்கு, பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? இதை நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்க தான், அவங்க பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடணும். ஜல்லலே சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை, அந்த பாரத கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அந்த பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கு